டிஎன்இஏல அப்ளை பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ரேங்க்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கி ரேங்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கும் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்குமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்நேரம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மேக்ஸிமம் செக் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் நேரம் எந்த ரவுண்டில் வர்றீங்க அப்படிங்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கவுன்சிலிங்க்கான ஷெட்யூலையுமே நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே போல் ஜென்ரல் அகாடமிக்கில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே போல் 7.5 ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெட்யூல் தான் என்னைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஃப்ரீயாகவே சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஷெட்யூல் என்னென்ன டேட்டில் என்னென்ன நடக்குது, எந்தெந்த ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஃபஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான். ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 200 கட் ஆஃபில் இருந்து கிட்டத்தட்ட 171.3 ஓகேங்களா, 171 இந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதில் ரேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1வது ரேங்கில் இருந்தோம் 37,976 இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் வருவாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட அப்போது நமக்கு முதல் ரவுண்டில் பங்கு பெறக்கூடிய மாணவர்கள் 37,976 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th ஆரம்பிக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் 22 அன்னைக்கு முடியுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3 நாளைக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக 22 வரைக்கும் நடக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் அவங்களுக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு டென்டேட்டிவ் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டென்டேட்டிவ் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, 25 இந்த 2 டேஸில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அல்லது ஏதாச்சும் அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு அந்த டென்டேட்டிவில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண காலேஜ் கிடைச்ச ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஓகேங்களா, அது நமக்கு 26 அன்னைக்கு கிடைக்குது. காலேஜ் போய் நம்ம ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 26லேருந்து 30 வரைக்கும் 5 டேஸில் நீங்கள் போய் உங்களுடைய காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்வேர்டு கொடுத்தவங்களாக இருந்தால் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் கம்பல்சரி போயாகணும். அப்படி அப்வேர்டு கொடுத்தவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கு அப்வேர்டில் காலேஜஸ் கிடைக்குதா, அல்லது உங்களுக்கு அதே உங்களுக்கு என்ன கோர்ஸ் ஒதுக்குனாங்களோ, என்ன காலேஜ் ஒதுக்குனாங்களோ அதே சீட் கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் 3ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூல். ஓகேங்களா, அடுத்ததாக செகண்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 171 கட் ஆஃபில் இருந்து 135 வரைக்கும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 131,993 ரேங்க் வரைக்கும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட். 37,977 131,993 இந்த ரேங்க்கு இடைப்பட்ட ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 93,117 ஸ்டூடெண்ட் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்க அப்படின்னா 3/8/2026 ஸ்டார்ட் ஆகி 5ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கும் சேம் அதே 3 டேஸ் தான். ஓகேங்களா, 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. அடுத்தது 7ஆம் தேதி அன்னைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்குது. டென்டேட்டிவ் கிடைச்ச பிறகு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன ஆப்ஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனுக்கு 2 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு டென்டேட்டிவ் கிடச்சி 2 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அது என்ன அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் தேதி அன்னைக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் காலேஜ் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் தேதி ப்ரொவிஷனல் வந்துடும். அப்வேர்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் ப்ரொவிஷனல் வந்துடும். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு காலேஜ் போகிறவங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, நீங்கள் காலேஜ் போகலாம். அப்வேர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி போகலாம்.
அதே போல் உங்களுக்கான ப்ரொவிஷனல் அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கான ப்ரொவிஷனல் பார்த்தீங்க அப்படின்னா 17/8/2026 அன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான ப்ரொவிஷனல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுலையெல்லாம் மறுபடியும் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்க மாட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே ஏதாவது சீட் கிடைக்குதா இல்லை அதே சீட் தான் கிடைக்குதா அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 135 கட் ஆஃபில் இருந்தும் க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 77.5. ஓகேங்களா? இந்த இடைப்பட்ட கட் ஆஃபில் வந்து 1,31,094 இந்த ரேங்கில் ஸ்டார்ட் ஆகி 2,33,812 இந்த க்ளோசிங் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து தேர்ட் ரவுண்டில் வர்றாங்க. டோட்டலாக இந்த ரவுண்டில் கிட்டத்தட்ட 1,02,719 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிறது 17ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதே போல் 19ஆம் தேதி அன்றைக்கி கம்ப்ளீட் ஆகுது. 3 days டைம் கொடுக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு டென்டேட்டிவ்க்கும் 2 days டைம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு அந்தந்த ப்ராசஸ் நடக்கும்பொழுது அன்னன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 10 AM ஆரம்பித்து ஈவினிங் வந்து 5 PM வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் பார்த்தீங்க அப்படின்னா 23 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அப்டேட் கொடுத்தவங்களாக இருந்தால் டிஎஃப்சி போகணும், அக்செப்ட் கொடுத்தவங்களாக இருந்தால் காலேஜ் போகணும். ஃபைனல் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷனல் வந்து அப்வேர்டு கொடுத்தவங்களுக்கான ப்ரொவிஷனல் பார்த்தீங்க அப்படின்னா 31/8/2026 இந்த டேட்டில் அவங்களுக்கான ப்ரொவிஷனல் கிடைக்குது. ஓகேங்களா? அப்வேர்டில் ஏதாவது காலேஜஸ் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அலாட் ஆன அதே சீட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த டேபிளில் இருக்க மாதிரி தான் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஸோ டேட்டெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டேட் வந்து ரொம்பவே முக்கியம். இதில் வந்து இதுக்கு மேலே எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இதுக்கு முன்னாடி தான் வந்து நமக்கு வெரிஃபிகேஷனுக்கு டேட் தள்ளி போட்டாங்க. அதே போல் வந்து உங்களுக்கு ரேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு டேட் தள்ளி போட்டாங்க. இந்த மாதிரி அங்கே தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தே தவிர இங்கே வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ சொன்ன மாதிரி டேட்டில் வந்து எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ இருந்தே உங்களுடைய ரேங்க்கை வச்சு ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே போல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். இதுக்கு மேலே தான் உங்களுடைய வேலையே இருக்குது. ஸோ வந்து நிறையா மாதிரி சொல்லுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களுடைய டெசிஷனில் நீங்கள் தெளிவாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.